எண்ணி முடியாதது இருக்கும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே 13வது வசனம், இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த இஸ்மவேலுடைய வம்சத்தில் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சில பைபிள் இந்த வேர்சஸ் எல்லாம் எடுத்து அந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, அது என்னுடைய செய்தி அல்ல, சொல்லி நான் போகிறேன். இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னால தான், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு முன்னால. கிபி 600களுக்கு பின்னால தான் இஸ்லாம் என்ற மதம் பூமியில் வந்தது. நாம் பேசிட்டு இருக்கிறது 4000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை, உண்மை சம்பவம். வேதத்தில் இஸ்லாம் தான் இது அப்படின்னு எங்கேயுமே வேதத்தில் நமக்கு சாட்சியாக எங்கேயுமே எழுதப்படலை. அவங்க ஏதோ சொல்றாங்க, அவ்வளோதான். இவர்கள் தான் அவர்கள் என்று வேதம் எங்கேயும் சொல்லலை. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆகாரம் சந்திச்சு சொல்றாரு, உன் பிள்ளைய நான் பெருக பண்ணுவேன். 13வது வசனம், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென் சொல்லுங்கள். என் மனசை பார்த்தீங்களே, என் அங்கலாய்ப்பை பார்த்தீங்களே, என் நெருக்கத்தை பார்த்தீங்களே. சின்ன வயசுல இருந்தே ஓடிட்டு இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே அடிமையா வேலை பார்க்கிறேன். இப்போ ஒருத்தனுக்கு கூட வாழ்க்கை அமைஞ்சது, இது கூட நான் நினைச்சு அமையல. என்ன ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க, ஆனாலும் அதுலயும் ஒரு நெருக்கம். என்ன கடினமா துன்பப்படுத்துறாங்க, நடத்துறாங்க. ஆனா என் அங்கலாய்ப்ப ஒருவர் கண்டார், என் வேதனைய ஒருவர் கண்டார். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பிறந்ததுல இருந்தே ஓடுறீங்களா, அலையுறீங்களா? என்னடா இது வாழ்க்கை? சகோதரர்களுக்கு சொல்றேன், இன்னும் எவ்வளவுதான் அலையணும், ஓடணும் நினைக்கிறீங்களா? உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் காண்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிடு, நீரை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். 14வது வசனம், ஆகையால் அந்த துறவு பெயர் லாகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. கவனிங்கள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அங்கலாய்ப்பை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், ஆகாருடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தது உண்மைன்னா, நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை கர்த்தர் இன்றைக்கும் காண்கிறார். இன்றைக்கும் ஆகாரை விட நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆகாருக்கு செய்ததை விட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை தருவார். நம்முடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவை தருவார். நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை காண்கிற தேவன், கர்த்தருடைய என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நிவர்த்தி செய்கிற, ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரங்களில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, ஹalleluya. இவ ஓடி போன பிறகு வீட்டில் இருந்தவங்க தேடினாங்களா, ஆபிரகாம் தேடினாங்களா அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. ஆனா கர்த்தர் ஒரு நல்ல அறிவுரையை சொல்றாரு. நீ போற காலம் சரியில்லைம்மா, நீ கர்ப்பவதியா இருக்கிற, திரும்ப போய் உன் நாச்சி அறிக்கையில் அடங்கிரு. அவ கஷ்டப்படுத்தினாலும் கேட்டுட்டு, அவ துன்பப்படுத்தினாலும் கேட்டுட்டு, உன் வயத்துல வளர்ற பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவன் பெருசா இருப்பான், எண்ணி முடியாத காரியத்தை அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் திரும்ப எங்க உபத்திரவப்பட்டாலோ, எங்க பிரச்சனையை அனுபவிச்சாலோ, எங்க கடினமாய் நடத்தப்பட்டாலோ அதே வீட்டுக்கு திரும்ப அனுப்புறார். இவ கேட்டுட்டு அப்படியே திரும்ப போறா ஆகார். ஏன்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இவரை போல இந்த என் லைஃப்ல இன்று வரையிலும் யார் என்ன பிளஸ் பண்ணதே இல்லை, யார் என்ன விசாரிச்சதே இல்லை, யார் என் மேல அக்கறைப்பட்டதே இல்லை. ஆபிரகாம் கூட என்ன ஜஸ்ட் பயன்படுத்தினாரே தவிர அவர் என்ன சொல்றாருன்னா,
சாராயுடைய அடிமை பெண், அப்படிதான் என்ன வச்சிருந்தார். ஆனால் இவரோ வனாந்தரத்தில் என்னை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எங்க இருந்து வர விசாரிக்கிறார், நீ எங்கம்மா போற விசாரிக்கிறார். இவர் என்னுடைய அங்கலாய்ப்பை காண்கிறார். புரிஞ்சு கொண்டா? மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டா? மனுஷன் தேவைக்கு பயன்படுத்துறவன், ஆனா கர்த்தர் அளவில்லாத அன்பினால் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர். அந்த வனாந்தரத்துல இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிளஸிங்கான வார்த்தைய அதுக்கு முன்னால பார்வோனுடைய வீட்டில் அவ இருந்த, அரண்மனையில் இருந்த போதும், ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த போதும் கண்டிப்பா அவ காது கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவரை ஒருவர் மற்றவர் வாழ்த்துகிறதை தூரத்திலிருந்து ஒரு நாள் கேட்டிருப்பா. எப்படி அவர் அவங்கள வாழ்த்துறாரு, அவர் அவங்கள வாழ்த்துறாரு, இதை தூரத்திலிருந்து கேட்டிருப்பா. எனக்கு ஒரு வாழ்த்துதல் எங்க இருந்து வரும்? கண்டிப்பா சொல்றேன், அந்த அடிமை பெண் அது வரைக்கும் வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டிருக்கவே மாட்டா. ஆனா கர்த்தர் அவளிடத்துல போய், நான் உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன். நம் ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் பாருங்க, எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஆகாருக்கே கர்த்தர் இவ்வளவு இரக்கத்தை வச்சிருந்தாருன்னா, என் லைஃப்ல உங்க லைஃப்ல ஆண்டவர் பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப 21வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது அதனுடைய 9வது வசனம், பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. ஆபிரகாமை நோக்கி திரும்பவும் வீட்டில் பிரச்சனை வருது. இப்போ சாராய்க்கு குழந்தை பிறந்துருச்சு, வாக்குத்தத்த புத்திரன் ஈசாக்கு பிறந்துட்டார். தள்ளாத வயசுல எபிரேயர் நிருபத்தில் வசனம் சொல்லுது, சாராய்க்கு அந்த கர்ப்பம் உண்டானது விசுவாசத்தினாலே. சாராள் கர்ப்பம் தரித்தாள், வாக்குத்தத்த புத்திரனை பெற்றாள். இப்ப வீட்டுல 2 பிள்ளைங்க, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை இஸ்மவேல் ஈசாக்க பார்த்து பரியாசம் பண்ணதை பார்த்த உடனே ஆபிரகாமை நோக்கி சாராள் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் என்ன பண்ணும்? புறம்பே தள்ளும். பாருங்களேன், எடுக்கிற முடிவுகள் ஈஸியா கட 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 கடன்னு அடிமைக்கு மேல எடுக்க முடியுது. யார் நீ? என் பிள்ளைய பார்த்து பரியாசம் பண்ற, என் வீட்டில் இருந்துட்டு பரியாசம் பண்ற. ஆபிரகாமை பார்த்து திரும்ப திரும்ப பிரஷர் யாருக்குன்னா ஆபிரகாம் தான் பிரஷர். திரும்ப திரும்ப கணவருக்கு தான் பிரஷர். இதை செய்யறியா இல்ல வேற எதுவும் நடக்கும், மிரட்டுறது. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை என்றாள். 11வது வசனம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. இங்க கூட ஆகாரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமா இல்ல, தன் மகனாகிய இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட. ஏன்னா பிள்ளை வளர்ந்துருச்சு, கிட்டத்தட்ட 13 வயசு ஆயிருச்சு பிள்ளைக்கு. அந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. 12வது வசனம், அப்பொழுது தேவன் ஆபிரகாம் நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். என்னன்னா 16வது அதிகாரத்துல சாராள் சொன்னதெல்லாம் மண்டே ஆட்டுனல்ல, ஆமான்னு சொன்னல, இப்பவும் கேளு. இப்ப ஏன் துக்கமா இருக்கு? அப்போ அவ மர்மனையாட்டியா கொடுக்கும்போது சரிம்மா அப்படின்னு ஏத்துக்கிட்டல, இப்பவும் உன் மனைவி சொல்றதே கேளு. 13வது வசனம், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுது பாருங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியினால்
அவனையும் ஜாதியாக்குவேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவனையும் ஜாதியாக்குவேன். இதை கேட்ட உடனே 14வது வசனத்துல ஆபிரகாம் காலையில் எழும்பி அப்பத்தையும் எடுத்து ஒரு துருத்தி தண்ணியும் எடுத்து ஆகாருடைய தோளுக்கு மேல வச்சு பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். லிட்டரலா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா துரத்தி விட்டான். போ, ஒன்னால தானே குழப்பம், ஒன்னால தானே பிரச்சனை. 16வது அதிகாரத்திலையும் உன் மேலதான் அவ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, என் வீட்டுல நிம்மதியே இல்லை. இப்ப பாரு பிள்ளை இவ்வளவு வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டாமா? பிள்ளைய சரியா வளர்த்த வேண்டாமா? உன் நிலை என்னன்னு தெரியும்ல, உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும்ல, பிள்ளைகிட்ட சொல்லில வளர்க்கணும். ஈசாக்கு பிறந்துட்டான், கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு சொல்ல வேண்டாமா? அந்த மைண்ட் செட்ல ஐயா என்ன பண்றாருன்னா, பைபிள் சொல்லுது செல்வ சீமான் யாரு? ஆபிரகாம். ஏயா போகும்போது வழிக்கு கொஞ்சம் செலவுக்கு ஒரு பொற்காசு கொடுத்து அனுப்ப வேண்டியது, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்பம், போ, எக்கேடு கட்டும் போங்க, நாங்களாச்சும் சமாதானத்தோடு இருக்கட்டும், இனியாவது குடும்பத்தில் நிம்மதி வரட்டும், போங்க. துரத்தி விடப்பட்டாள். எங்க தொடங்குனது ஆகாருடைய அலைச்சல். அவன் நினைச்சிருப்பா, நான் விரும்பி வாழ்க்கப்படல, என் வாழ்க்கையில எல்லாமே கெட்ட கெட்ட காரியமா அதுவா நடக்குது, நான் என்ன பண்ணினேன், அப்படி அமைஞ்சிருச்சு. பிறப்பு, வாழ்ந்த விதம், என்னை நடத்துற விதம், என் அங்கலாய்ப்பையும் அலைச்சலையும் யார் பார்ப்பா? யோசிச்சிருக்கலாம். பைபிள் சொல்லுது, பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனைந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். எங்க போனோன்னே தெரியல, பிள்ளையை கொண்டு யார்கிட்ட போய் வாழணும்னு தெரியல. ஆபிரகாம் சொல்லி அனுப்பல, இந்த இடத்துல போய் அவரை போய் பாரு, அங்க கொஞ்சம் தஞ்சம் கேளு, பிள்ளை அங்க போய் வளர்த்து எதுவும் சொல்லல. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்பம் கொடுத்து அனுப்பிட்டார். ஏன்னா அடிமை தானே, என்ன வேணாலும் செய்யலாம்ல.